இன்னைக்கான நாள்லயுமே நிறைய Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அதுல ஒரு ரிசல்ட்ஸா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் KRBL கம்பெனி பத்தி பார்ப்போம். நெட் ப்ராஃபிட் வந்து ரூ. 155 கோடி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வந்து ஃபிளாட்டா தான் வந்து இருக்கு. பெருசா வந்து அப்சைட் வந்து ஆகல. 0.8% தான் வந்து ஏறி இருக்கு. இந்த கம்பெனியோட ரெவென்யூ 6% வந்து ஏறி இருக்கு. ரூ. 1526 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. அதிகமான பாஸ்மதி ரைஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து வித்திருக்காங்க. இதனால இந்த கம்பெனிக்கு ஒரு ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்திருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. ரூ. 229 கோடி பண்ணியிருக்காங்க. பட் ஆனா எபிட்டா மார்ஜின் வந்து 16%ல இருந்து 15% குறைஞ்சிருக்கு. அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமா இருக்கு. இந்த கம்பெனி டிவிடெண்டா ரூ. 4.50 வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு கம்பெனியோட ஓவரால் ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது இங்க வந்து நெகட்டிவா இல்ல. பட் ஆனா பெரிய பாசிட்டிவ்லயே வந்து கிடையாது. கொஞ்சம் ஃபிளாட்டா வந்து இருக்கு. எல்டி ஃபுட்ஸ் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸும் வெளிய வந்திருக்கு. அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இங்க 16% வந்து விழுந்திருக்கு. ரூ. 136 கோடி தான் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனா ரெவென்யூ 30% வந்து ஏறி இருக்கு. ரூ. 2,907 கோடி இங்க ரெவென்யூ வந்து மேக் பண்ணியிருக்காங்க. எபிட்டாவை பொறுத்தல ரூ. 270 கோடி வந்து இருக்கு. பட் ஆனா இது வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினை பொறுத்தல ஸ்லைட்டா டிப் ஆயிருக்கு. 11.6%ல இருந்து 9.3% கொஞ்சம் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமா பண்றாங்க. ரெடி டு ஈட் அப்புறம் ரெடி டு குக் இந்த ஒரு பிசினஸோட ரெவன்யூ சூப்பரா க்ரோ ஆயிருக்கு. 2.5 டைம்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்கு. அண்ட் தென் குயிக் காமர்ஸ் அப்புறம் இ காமர்ஸ் இது ரெண்டுத்துலயுமே சேல் சூப்பரா வந்து பண்றாங்க. 45% வந்து ஏறி இருக்கு. நார்த் அமெரிக்கா பிசினஸ் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய பிகெஸ்ட் மார்க்கெட். 48% ஆஃப் த டோட்டல் ரெவன்யூ வந்து அங்கிருந்தா வருது. அந்த ஒரு 48% ஆஃப் த ரெவன்யூ இன்னும் கான்ட்ரிபியூட் நல்லா பண்ணிட்டு இருக்கு. யூரோப் அப்புறம் சவுதி அரேபியா இந்த இடத்துலயும் நல்ல ஒரு growth வந்து இருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஒரு கம்பெனியுமே நல்ல ரிசல்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ரூ. 1 வந்து டிவிடெண்டா வந்து கொடுத்துருக்காங்க பர் ஷேருக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கம்பெனி நேத்துக்கான நல்ல ஒரு 5% வந்து ஏறி இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இம்பார்ட்டன்டான போர்ட் மீட்டிங் வந்து நடக்க போகுது. இந்த ஒரு போர்ட் மீட்டிங் வந்து மே 19 அன்னைக்கு நடக்க போகுது. அன்னைக்கான நாள்ல இந்த கம்பெனி ஷேர் பைபேக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளிவந்தது. அந்த ரிசல்ட் சூப்பராகவே வந்துருந்துச்சு. அது கூடவே சேர்ந்து இந்த கம்பெனியோட ஷேர் பைபேக் அப்படி ஷேர் பைபேக் பண்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட பிரைஸ் வந்து அண்டர் வேல்யூடா இருக்கு. அதனால அந்த கம்பெனியை வந்து முன் வந்து அந்த ஷேர் வந்து வாங்குறாங்கன்றது அர்த்தமா இருக்கு. ஸோ அதனால இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதை தாண்டி இந்த யூஎஸ் பேஸ்டான ஒரு ஃபார்மா கம்பெனி அசட்டியோ ஹோல்டிங்ஸ்ன்ற ஒரு கம்பெனி வேற வாங்குறாங்களே $166 மில்லியன் கொடுத்து அது ஒரு பக்கம் இருக்கு. அது வாங்கிட்டாங்க அப்படின்னா இங்க ஆன்காலஜி செக்மெண்ட்ல போயிடுவாங்க. கேன்சர் ட்ரக்ல ஒரு மெயின் ட்ரக் ஒன்னு ரால் விடான் அப்படின்ற ஒரு ட்ரக் வந்து இருக்கு. இது வந்து யூஎஸ்எஃப்டிஏ கிட்ட அப்ரூவல் வாங்கின ட்ரக். இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் சேல்ஸ் கொடுக்கக்கூடிய ட்ரக்கா இருக்கு. இதை தாண்டி 170 ஆன்காலஜி ட்ரீட்மெண்ட்ஸ் நெட்வொர்க்ல வந்து போக போறாங்க. யூஎஸ்ல வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ண போறாங்க. எல்லாமே பாசிட்டிவ் நியூஸ் இருக்கா. அதனால சைடஸ் லைசன்ஸ் வந்து ஏறி இருக்கு. நேற்றுக்கான நல்ல 5%. பிஎன் கட்குல் ஜுவல்லர்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளிவந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸை பொறுத்தல சூப்பராகவே இருக்கு. ரெவன்யூ 123% ஜம்ப் ஆயிருக்கு. ரூ. 3,544 கோடி பண்ணிருக்காங்க. ஆனா நெட் ப்ராஃபிட்டை பொறுத்தளவுல 46% வந்து ஏறி இருக்கு. 90 crores வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட கோல்டு சேல்ஸ் வேல்யூ வந்து பொறுத்தல டபுள் ஆயிருக்கு. டைமண்ட் அண்ட் தென் சில்வரை பொறுத்தல கொஞ்சம் வந்து அக்ரெசிவான growth வந்து இருக்கு. ஜுவல்லரிஸை பொறுத்தல அதிகமான மக்கள் வந்து வாங்குறாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாமே அதிகமா ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா வந்து இருக்காங்க. எபிட்டா மார்ஜின் வந்து 4.7% வந்து விழுந்திருக்கு. அப்படின்னா இந்த கம்பெனி எக்ஸ்பென்சஸ் அதிகமா வந்து பண்றாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டோர் எக்ஸ்பென்ஷன் நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 78 ஸ்டோர்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஒரு கம்பெனில கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இ காமர்ஸ் ரெவன்யூ பொறுத்தல 67% க்ரோ ஆயிருக்கு. பிரான்ச்சைசி ரெவன்யூ 132% க்ரோ ஆயிருக்கு. ஒரு நல்ல ரிசல்ட்ஸா தான் இருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் 135% வந்து Q4 ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. 3,397 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான கோல்டு டிமாண்டும் அண்ட் தென் இங்க கோல்டு பிரைசஸ் வந்து ஏறதும் இந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. Q4 ரிசல்ட் சூப்பரா இருக்கிறதுக்கு. ரெவன்யூ 65% ஏறி இருக்கு. 9,000 crores மேல வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. டோட்டல் லோன்ஸ் வந்து 1.8 lakh crores வந்து கிராஸ் பண்ணிருக்கு. இது வந்து ரெக்கார்ட் ஐயா வந்து இருக்கு. அதிகமான கோல்டு பிரைசஸ் இருக்க ரீசனால இங்க சேம் ஜுவல்லரிக்கு அதிகமான லோன் வந்து கிடைக்குது. அதனால மக்கள் எல்லாரும் கோல்டு லோன் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. முத்தூட் ஃபினான்ஸ் கம்பெனி இங்க கோல்டு லோன்ல மட்டும் இருக்காம ஹவுசிங் ஃபினான்ஸ், மைக்ரோ ஃபினான்ஸ், பர்சனல் ஃபினான்ஸ், ஸ்மால் பிசினஸ் லோன்ஸ் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றாங்க. லாஸ்ட் ஒரு வருஷத்துல 55% வந்து ஏறி இருக்கு. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல 230% ஏறி இருக்கு. பட் ஆனா இந்த டைம்ல கன்சிடர் பண்ண முடியாது. பிரைஸ் டு புக் அதிகமா இருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ்ல வெயிட் பண்ணுவோம். டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளோட பிசினஸ் அப்டேட் வந்து வந்திருக்கு. Q4 பொறுத்தல நெகட்டிவா தான் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து 71% விழுந்திருக்கு. ஸ்டாண்ட் அலோன் ப்ராஃபிட் 455 கோடி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 43% வந்து ஏறி இருக்கு. இது ஒரு நல்ல சைனா இருக்கு. 18,000 கோடி மேல ரெவன்யூ வந்து மேக் பண்ணிருக்காங்க. அதிகமான சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. அதுக்கு தான் இந்த ரெவன்யூ வந்து சப்போர்ட் பண்ணுது. ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் பிசினஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து வீக்கா இருக்கு. ஏன் அப்படின்னா சைனால வந்து ஸ்லோ டவுன் இருக்கு. அந்த இடத்துல அதிகமான சேல்ஸ் வந்து பண்ணுவாங்க. பட் ஆனா இப்போ அங்க வந்து ஸ்லோ டவுன் வந்து இருக்கு. யூஎஸ் டாரிஃப்ஸ் ஒரு பக்கம். அதை தாண்டி புது இங்க ஜாகுவார் மாடல்ஸ் வந்து வரப்போகுது. அந்த டிரான்சிஷன் ஃபேஸ்ல தான் இருக்காங்க. ஸோ அதனால இது எல்லாமே கொஞ்சம் வந்து இங்க அஃபெக்ட் ஆகுது. புது டிரான்சிஷன் மீன்ஸ் இப்போ புது புது ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் அதோட இனோவேஷன்ஸ் அண்ட் தென் டிசைன்ஸ் எல்லாமே மாத்துறாங்க. முன்னாடி இந்த ப்ராடக்ட்ஸோட அந்த ஒரு சேல்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி தெரியும். ஸோ இப்போ அந்த டிரான்சிஷன் ஃபேஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ அது எல்லாரும் மக்கள் அடாப்ட் பண்றாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சைபர் அட்டாக் ரிலேட்டடான அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் வந்து இன்னும் ஹர்ட் ஆயிட்டு தான் வந்திருக்கு. மார்ஜின்ஸ் ஸ்லைட்டா வந்து டிக்ளைன் ஆயிட்டு தான் வந்திருக்கு.
எபிட்டா மார்ஜினுமே 9.4% வந்து வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. ஜேஎல்ஆரோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த கம்பெனி புது லான்ச்சஸா வந்து ரேஞ்ச் ரோவர் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஜாகுவார் கார்ஸ் வந்து இங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. டிவிடெண்டா ₹3 பெர் ஷேருக்கு வந்து குடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு டஃபஸ்ட் இயரா இந்த ஒரு குளோபல் இயர் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆனுவல் ரெவன்யூ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா சைபர் அட்டாக் நடந்ததுனால ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் ஆபரேஷன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சு. $1 பில்லியன் எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து பே பண்ண வேண்டியதா இருந்துச்சு. டாரிஃப்னாலையும் அப்புறம் இந்த சைபர் அட்டாக் ரிலேட்டடான அந்த ஒரு இஷ்யூஸ்னால. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அஃபெக்ட் தான் வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான்ஸை பொறுத்தளவுல ஈவில அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி அங்கிருந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுன்றது இந்த கம்பெனியோட பிளானா வந்து இருக்கு. ஸோ இதை தாண்டி இந்த கம்பெனி பெட்ரோல் அண்ட் டீசல் கார்ஸையும் வந்து இங்க ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனால் ஈவில அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ் இருக்கு பாத்தீங்களா, அது 7% வந்து விழுந்திருக்கு. நேற்றுக்கான நாள் அதோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளிவந்தது. அந்த ரிசல்ட் சூப்பராகவே வந்துருச்சு. பட் ஆனாலும் இந்த கம்பெனி 7% வந்து அடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஃபியூச்சர் ரிஸ்க் வந்து பாக்குறாங்க. ஃபியூச்சர் ரிஸ்க்னு பொறுத்தவரை இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் தென் ரெவன்யூ எல்லாமே சூப்பரா இருந்தால் கூட இப்ப ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து இருக்கு. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து எலவேட்டடா வந்து இருக்கு. ஸோ அதனால திரும்ப க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறிச்சு அப்படின்னா மக்கள் எல்லாருமே இங்க பெட்ரோல் அண்ட் டீசல் அதிகமா வந்து காசு கொடுத்து போடணும். ஸோ அதனால இந்த ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளோட டிமாண்ட் வந்து குறையும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அப்புறம் இங்க மார்ஜின் பிரஷர் வரும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. மோத்திலால் ஓசல் வந்து ₹414 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பிரைஸ் வைக்கிறாங்க. அதாவது கொஞ்சம் நியூட்ரலா தான் வந்து இருக்காங்க. நோமா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ₹480 வரைக்கும் போகும்னு சொல்லி டார்கெட் பிரைஸ் வந்து வைக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த அந்த நிறுவனங்கள் எல்லாம் சொல்றது டார்கெட் பிரைஸ் அதிகமாக தான் வந்து வைக்கிறாங்க. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கெய்ன்ஸ் டெக்னாலஜி இந்தியா லிமிடெடோட அந்த ஒரு Q4 ரிசல்ட் வந்து வெளிவந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. 21% வந்து விழுந்திருக்கு. ₹91 கோடி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 26% வந்து ஏறி இருக்கு. இங்க ₹1242 கோடி இங்க ரெவன்யூ வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு ரெவன்யூ ஆனாலும் இங்க வந்து ப்ராஃபிட் வந்து காமிக்க முடியல. ஏன் வீக்கா இருக்கு? ரா மெட்டீரியலோட காஸ்ட் அதிகமா இருக்கு. அப்புறம் இங்க எம்ப்ளாயிஸோட எக்ஸ்பென்சஸ் அதிகமா போகுது. டாக்ஸ் பேமெண்ட்ஸ் அதிகமா வந்து பண்றாங்க. அண்ட் தென் ஆப்பரேட்டிங் மார்ஜினுமே இந்த கம்பெனிக்கு வந்து விழுந்திருக்கு. 15.6% விழுந்திருக்கு. ஸ்டாக் வந்து இந்த ரிசல்ட் வந்த ரீசன்னால 20% வந்து இறக்கிருக்காங்க மார்க்கெட்ல. இந்த கம்பெனி செமிகண்டக்டர் யூனிட் எல்லாமே இங்க வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாமே 14 மந்த்ல வந்து ஒன்னும் ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாமே ஃபியூச்சர் growth சப்போர்ட் பண்ணுது. பட் ஆனாலுமே இப்ப இருக்க ஏர்னிங்ஸ் வந்து இங்க பெருசா மேட்ச் ஆகாத ரீசனால கெய்ன்ஸ் டெக்னாலஜி வந்து அடிச்சிருக்காங்க. ஜேபி மார்கன் அப்புறம் இங்க ஜேஎம் ஃபினான்சியல்ஸ் கம்பெனி இவங்க எல்லாருமே வந்து இந்த கம்பெனியை டவுன் கிரேட் தான் பண்ணிருக்காங்க இந்த ஸ்டாக்கை. எக்ஸெல்டெக் கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா இந்தியன் ஏஐ ஸ்டார்ட் அப் கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. சர்வம் ஏஐ அப்படின்ற கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. $150 மில்லியன் வந்து ஃபண்டிங் வந்து பண்ண போறாங்க. இந்த ஒரு சர்வம் ஏஐல இவ்வளவு டாலர் வந்து உள்ள வந்தது அப்படின்னா $1.5 பில்லியன் வேல்யூஷன் உள்ள ஒரு கம்பெனியா இந்த ஒரு கம்பெனி வந்து மாறிடும். இந்தியாவிலே பெரிய ஏஐ ஸ்டார்ட் அப் கம்பெனியா மாறிடும். இந்த கம்பெனி இப்ப வந்து டைரக்டா யார் கூட எல்லாம் போட்டி போடுவாங்க அப்படின்னா ஸோ இந்த ஓப்பன் ஏஐ ஆந்திரபிக்குள்ள வந்து போட்டி போடுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனால் அந்த அளவுக்கு பெரிய கம்பெனி எல்லாம் வந்து கிடையாது. பட் ஆனால் அவங்களோட டூல்ஸ் வந்து இப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து இந்தியன் லாங்குவேஜஸ் அப்புறம் வந்து இங்க வாய்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாத்துலயுமே அதிகமான ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கு. அந்த இடத்துல ஏஐ மாடல்ஸ் வந்து உருவாக்குறாங்க. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்என்டி கம்பெனி வந்து இங்க வந்து எக்ஸைல் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு கம்பெனி கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியாவில உள்ள நேவி மைன் வேர்ஃபேர் சிஸ்டம்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவோட மெரைன் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த ஒரு மெரைன் சிஸ்டத்தை அட்வான்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்கும் போது அதுக்காக எக்ஸைல்ன்ற கம்பெனி கூட வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மெரை டைம் வந்து உங்க ஓப்பன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சி மைன்ஸ் எல்லாமே டேஞ்சரா இருக்கு. ஸோ அந்த ஒரு சி மைன்ஸ் எதனா இருக்கு அப்படின்னும் போது அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா போய் டிடெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். ஸோ இதுதான் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்போட கோலா வந்து இருக்கு. ஸோ இடன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இப்போ வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல வந்து இங்க ஈரான் வந்து வச்சிருந்தாங்களே, ஸோ அந்த மாதிரி இங்க கடல்ல யாரா வச்சிருக்காங்க அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு தான் இந்த ஒரு டெப்ளாய்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு எல்என்டி கம்பெனிக்கு. ஸோ ஏன் அப்படின்னா எல்என்டி கம்பெனி தான் இது எல்லாமே இங்க வந்து மேக் பண்ண போறாங்க. எல்லாமே மேக் இன் இந்தியா ப்ராடக்டா வந்து இருக்க போகுது. பிரெஞ்சோட அந்த ஒரு அட்வான்ஸ்ட் டிஃபென்ஸ் டெக்னாலஜி மட்டும் உள்ள எடுத்துட்டு வர போறாங்க. இங்க நும்ரோ நிறுவனம் வந்து ஒரு 3 ஸ்டாக்ஸுக்கு வந்து இங்க புல்லிஷா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா இங்க அதிகமாகும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. 17%, 26%, இல்ல அப்படின்னா 22% இந்த ஒரு ரேட்டிங் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 3 ஸ்டாக் வந்து சிப்லா, டாக்டர் ரெட்டி, கிராம்ப்டன் கிரீவ்ஸ் இந்த ஒரு 3 கம்பெனிஸை பத்தி சொல்றாங்க. இங்க சிப்லா கம்பெனியை சொல்றதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து நம்ம பொறுமையா பார்ப்போம். பட் ஆனா இப்ப கிராம்ப்டன் கிரீவ்ஸை பத்தி சொல்றதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து ஃபேன்ஸ், அப்புறம் இங்க ஹோம் அப்ளையன்சஸ், அப்புறம் இங்க சோலார் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வந்து பிரீமியமான அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தோட சேர்த்து சூப்பரா வந்து இருக்கு. புது கேட்டகரிஸ்ல உள்ள போறாங்க. இதனால இந்த கம்பெனி மேல இந்த ஃபியூச்சர் டிமாண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. டாக்டர் ரெட்டி 26% ஏறும் அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா செமக்லூட்டோட அந்த ஒரு சேல்ஸ் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சூப்பரா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப சிப்லா கம்பெனி வந்து அப்படின்னா அவுட் பெர்ஃபார்ம் வந்து பண்ணுவாங்க. யூஎஸ் பிசினஸ் வந்து ஸ்ட்ராங்கா வந்து growth-க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்பிரிக்கா பிசினஸ் மட்டும் இப்ப நல்ல ஒரு சப்போர்ட்ல வந்து இருக்கு. சிப்லா கம்பெனி நேத்துக்கு நல்ல Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தோம். ஆனா 8% வந்து மார்க்கெட்ல ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 55% Q4 ரிசல்ட்ஸ்ல வந்து விழுந்திருந்தால் கூட ஏன் 8% வந்து ஏறி இருக்கு.
ஃபியூச்சர் growth வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸும் ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் ப்ராஃபிட் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ரெவில்மெடோட சேல்ஸ் அப்புறம் வந்து இங்க லெனார் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து இருக்கு. அது எல்லாமே இந்த கம்பெனி வந்து இங்க டேக் ஓவர் பண்ணி டேக்கிள் வந்து பண்ணி ஃபினான்ஷியல் 2027 சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால பை ரேட்டிங் வந்து நொமுராவும் ஜேஎம் ஃபினான்ஷியல்ஸும் வந்து வைக்கிறாங்க. ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்சி ஷேர் வந்து 4000 ரூபாய் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிராஸ் ஆயிருக்கு. ரெக்கார்ட் ஐ வந்து ரீச் பண்ணிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இம்போர்ட் டியூட்டி கோல்டு அண்ட் சில்வர் மேல போட்ட ரீசனால தான். ஸோ அதனால இங்க எல்லா ட்ரேடர்ஸும் என்ன பண்றாங்க அப்படின்னா எங்க மார்க்கெட்ல பூந்து விளையாடுறாங்க. கோல்டு மேல வந்து இங்க பொசிஷன்ஸ் எல்லாமே ஏத்துறாங்க. ஸோ எல்லாமே ஷார்ட் டர்ம் ட்ரேடிங்காக அவங்க ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால இந்த கம்பெனியோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டி வால்யூம்ஸ் வந்து ஏறுது. ஸோ இங்க கோல்டு அண்ட் சில்வர்ல அதனால இந்த கம்பெனி ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஷேர் வந்து ஏறி இருக்கு. ஏர் இந்தியா கம்பெனி ஃபினான்ஷியல் 2026ல 28,400 கோடி ரூபாய் லாஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாவே பின்னாடி இருக்க ரீசன் வந்து இங்க ஃபியூல் பிரைசஸ் ஏறினது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற லாசஸ், அப்புறம் இங்க வந்து குளோபல் லெவலில் நடக்கிற அந்த டிஸ்ட்ரப்ஷன்ஸ். ஸோ இந்த ஒரு ஃபிளையிங் காஸ்ட்லாம் வர அதிகமாகுது பார்த்தீங்கன்னா இங்க மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற டென்ஷன்ஸ்னால சுத்தி வர வேண்டியதா இருக்கு. அதனால ஃபிளையிங்கோட அந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து ஏறுது. ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா ரீசன்ஸுமே நெகட்டிவா இருந்து 27,000 கோடி ரூபாய்க்கு லாஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து டேரக்டா எங்க இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா டாடா சன்ஸ் வந்து இம்பாக்ட் வந்து ஆகும். ஸோ இங்க டிசிஎஸோட அதிகமான அந்த டிவிடெண்ட் வந்து வரும்போது அந்த ஒரு டிவிடெண்ட் எல்லாமே இங்க ஏர் இந்தியால வந்து போடுறாங்க. ஸோ அதுல இருந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். பட் ஆனா இந்த அளவுக்கு நான் ஜென்ரேட் வந்து பண்றதுக்கான சான்சஸ் இப்போ வந்து லெஸ்ஸா வந்து இருக்கு. ஸோ அதனால இது எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க அப்படின்றத வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அதானி மேல யூஎஸ் அத்தாரிட்டிஸ் எல்லாமே இங்க கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு யூஎஸ்ல கேஸ் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு கேஸ் வந்து இப்போ டிராப் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. யூஎஸ்ல இருக்க நிறைய அத்தாரிட்டிஸ் வந்து இதுதான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. இப்போ இந்த கௌதம் அதானி மேல இருக்க கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க சோலார் பவர் கான்ட்ராக்ட்ஸ் இந்தியாவில வந்து இங்க அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்காக இங்க வந்து லஞ்சம் கொடுத்ததா வந்து கேஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு கேஸ்ல இப்போ மேஜரான பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து இப்போ அதானி குரூப் வந்து வரப்போகுது. ஏன் அப்படின்னா இவர் மேல வந்து எந்த ஒரு குற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி டிராப் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு குற்றத்தை வந்து சொல்லும் போதுமே அதானி குரூப் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து டினை வந்து பண்ணாங்க. சோ இப்போ இந்த அத்தாரிட்டி சொல்ற மாதிரி இவர் மேல இருக்க கேஸ்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவரால வாங்க முடியும். அப்புறம் இவரால வந்து குளோபல் லெவல்ல வந்து எக்ஸ்பெண்ட் வந்து பண்ண முடியும். சோ அதனால இந்த அதானி குரூப்க்கே ஓவராலா வந்து பார்க்கும்போது இங்க பிளஸ்ஸா தான் வந்து இருக்கு. சோ இப்போ லாஸ்டா வந்து நம்ம வேர்ல்ட் நியூஸ் உள்ள வருவோம். ஜெய்சங்கர் அதாவது நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வெஸ்ட் ஏஷியன் நடக்கிற அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து அடுத்த லெவல் வந்து போய்கிட்டே வந்து இருக்கு. இது வந்து எந்த ஒரு கண்ட்ரிக்குமே நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து இங்க எக்கனாமிக்கே வந்து ஒரு இந்த வேர்ல்டு எக்கனாமிக்கே வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்ற இடமா வந்து இருக்கு. பட் ஆனா அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு ப்ரெஷர் இருக்குது இங்க வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதனால இங்க குளோபல் ஆயில் சப்ளை வந்து இங்க தடையாகிறது, அதனால ட்ரேட் பிரைசஸ் வந்து ஏறது, இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க வந்து சிவிலியன் சேஃப்டி, இன்டர்நேஷனல் லா, அப்புறம் சாவரனிட்டி இது எல்லாமே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது எல்லா கண்ட்ரிஸும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, லாங் டர்ம் சொல்யூஷன்ஸ் வந்து தேடுங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. பிரிக்ஸ் மீட்டிங்குமே நடந்துச்சு. அந்த பிரிக்ஸ் மீட்டிங்லயுமே ஃபுட் செக்யூரிட்டி, எனர்ஜி செக்யூரிட்டி, கிளைமேட் இஷ்யூ, டெரரிசம் இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து இங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்றாங்க. இந்தியாவோட நோட் வந்து கிளியரா வந்திருக்கு. எல்லா கண்ட்ரி கூடமே இங்க கோஆபரேஷன்ஸ் வந்து வச்சு இருக்கிற அந்த ஒரு குளோபல் சப்ளை செயினை இங்க வந்து உடைக்க விடாம பார்த்துக்கிட்டு இந்தியாவோட நோட்டா வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட பிரதமரான மோடி அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 5 கண்ட்ரிஸ்க்கு வந்து இப்போ விசிட் வந்து போக போறாங்க. யுஏஇ, நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இட்டாலி. யுஏஇக்கு போறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா கண்டிப்பா எனர்ஜி கோஆபரேஷன் தான். ஸோ இந்த ஒரு க்ரூட் ஆயில் வந்து எடுத்துட்டு வரோம். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான பிளான் வந்து பண்ணலாம் அப்படின்றத பண்ண போறாங்க. அப்புறம் இங்க நெதர்லாந்து, ஸ்வீடனுக்கு போறதுக்கு முன்னாடி இருக்க ரீசன் வந்து செமிகண்டக்டர், ஏஐ, அப்புறம் இங்க வந்து கிரீன் ஹைட்ரஜன், டிஃபென்ஸ், அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் இதெல்லாமே எப்படி எடுத்துட்டு வருது அந்த பார்ட்னர்ஷிப் வந்து போக போறாங்க. அப்புறம் இங்க நார்வேக்கு போறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து ஃபுல்லாவே கிளீன் எனர்ஜி, அப்புறம் இங்க வந்து டிஃபென்ஸ், இனோவேஷன்ஸ், ரெனியூபிள் எனர்ஜி இந்த மாதிரி இடத்துக்கு போக போறாங்க. யூரோப்புக்கு போறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து ஃபுல்லாவே பிசினஸ் தான். ஸோ அந்த இடத்துல ட்ரேட்ஸ் வந்து பண்றதுக்காக போக போறாங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு. ஸோ இப்போ அந்த வேர்ல்டு நியூஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் $106 per barrel வந்து இருக்கு. இன்னும் அந்த ஒரு பிரச்சனை வந்து முடியிற மாதிரி தெரியல. ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சைனாவோட லிங்க்டு வெசல்ஸான அந்த ஒரு ஷிப்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து கிராஸ் ஆயிருக்கு, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்களோட மானிட்டரிங் சிஸ்டம் மூலமா தான் கிராஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து இன்னும் அவங்க கையில தான் வந்துருக்குன்றது நல்லா தெரியுது. டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சைனாவோட அந்த ஜியோ பொலிட்டிகல்ஸ்ல வந்து இங்க பேசுறாங்க. ஸோ அதுல பேசி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்றதுக்கு என்ன வழியோ அதை வந்து பார்ப்போம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. சைனா வந்து ஈரானோட ஆயில் எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய கண்ட்ரியா வந்திருக்காங்க. அதிகமான ஆயில்ஸ் வந்து இங்க ஈரானுக்கு தான் வாங்குறது, இங்க சைனா வந்து வாங்குறாங்க. ஸோ அதனால சைனா சொன்னாங்கன்னா ஈரான் வந்து கேட்பாங்க அப்படின்ற ரீசனால ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற புஷ் வந்து பண்றாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு பாத்தீங்கன்னா அவங்க என்ன வான் பண்றாங்க அப்படின்னா குளோபல் எக்கனாமிக் growth வந்து இப்போ வந்து கான்ஃபிளிக்ட்ல வந்து இருக்கு, அதாவது ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ஸோ ஏற்கனவே இப்போ வந்து அதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. குளோபல் லெவலில் ஸ்லோ டவுன் வந்து இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கான நாளில் சிக்னல் வந்து 0.11% இருக்கு அப்படின்னா இன்னைக்கான நாளில் கொஞ்சம் மார்க்கெட் வந்து பிளஸ்ல தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் வந்து முடியலாம். ருப்பி வந்து இன்னும் வீக்கா தான் இருக்கு. $95 per டாலர் வந்து அகேன்ஸ்டா வந்து இருக்கு. 90 ரூபி வீக்கா தான் வந்து இருக்கு.
இன்னைக்கான நல்ல ஒரு பெரிய நியூஸா வந்து இருக்கிறது, இங்க கோல்டோட பிரைஸ் ஏற்கனவே ஏறிடுச்சு, சில்வரோட பிரைஸுமே கொஞ்சம் வந்து ஏறிடுச்சு. எல்லாமே அந்த இம்போர்ட் டியூட்டி வந்து ஏறின ரீசனால இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். இதை தாண்டி இருக்க மெயின் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பெட்ரோல் அண்ட் டீசல் விலையை ₹3 பர் லிட்டருக்கு வந்து ஏத்திட்டாங்க. நம்ம ஊர்ல ₹100 வந்து பெட்ரோல் வித்தது, இப்போ வந்து ₹103 வந்து விற்க போகுது. இது வந்து காலைல 6 மணில இருந்து அமலுக்கு வந்து வந்துருச்சு. அதனால ஆல் ஓவர் இந்தியால இன்னைக்கான நாள்ல 6 மணில இருந்து பெட்ரோல் அண்ட் டீசல் விலையை வந்து ஏத்திட்டாங்க. அது வந்து இருக்கிற அப்டேட்டா இருக்கு. இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.